Hello everyone, welcome to Sarah's Opinion Matters. சௌச்சௌ வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வணக்கி எடுத்துக்கலாம். பல்லு பூண்டு 2 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது தட்டி எடுத்துக்கலாம். சௌச்சௌ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது மேரக்காய். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் தேங்காயும், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது அந்த வெங்காயம் கூடயே சேர்த்து நம்ம நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். மண் பாத்திரத்தில் வச்சு அது மட்டன் ப்ரிப்பரேஷன் மாதிரியே கொஞ்சம் பண்ணோம்னா, ஆனால் காய் நல்லா வதக்கி பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் கல்லில், அது போடுறேன். இப்போது காய் ஆட் பண்ணிடலாம். மேரக்காய், சௌச்சௌ எல்லாம் ஒன்று தான். நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போடுறேன், கொஞ்சம் மட்டும் போட்டு நல்லா அது வதக்கி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ண போகிறோம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ காய் வேகும்போது இன்னும் ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம காய் வேகும்போது குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும். அதில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லையா, இது வேகும்போது காய் வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காயிரும். வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா திக்காயிடுச்சு. நிறைய தண்ணி ஊற்றிருந்தோம், மேலே வரைக்கும் இது வரைக்கும் ஊற்றிருந்தோம். இப்போ கம்மியாயிடுச்சு. காயும் நல்லா வெந்திருக்கு. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் சோறுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.